மம்தா விடுத்த எச்சரிக்கை, இடதுசாரிகளின் பரிதாப நிலை. எதிர்க்கட்சி கூட்டத்தின் போது இந்தியா அப்படிங்கிற பெயரை நான் தான் பரிந்துரை பண்ணேன். ஆனால் ஒரு முறையும் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளும் போதெல்லாம் இடதுசாரிகள் ஒவ்வொரு முறையும் நான் கலந்து கொள்ளும் போது இடதுசாரிகள் அந்த அஜெண்டாவை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை நான் பார்க்குறேன். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னும், அதே போல் 34 ஆண்டுகளாக நான் யார் கூட போராடி வந்தனோ அவங்களோட என்னால் உடன்பட முடியாது, இருந்தாலும் இந்த மாதிரியான அவமானங்களை சகித்து கொண்டு இந்தியா கூட்டணி கூட்டங்களில் கலந்துக்கிட்டேன். இன்னைக்கு எத்தனை அரசியல்வாதிகள் பாஜகவை நேருக்கு நேர் எதிர்க்கிறாங்க. ஒருத்தர் கோயிலுக்கு போறார், கோயிலுக்கு போனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது மட்டும் போதாது. கோயில், குருத்வாரா, தேவாலயம், மசூதி அப்படின்னு எல்லா இடங்களுக்கும் போறவங்க நான் மட்டும்தான். நீண்ட காலமாக நான் போராடி வரேன். பாபர் மசூதி பிரச்சனை நடந்த போதும் வன்முறை நடந்த போதும் நான் தெருவில் இறங்கினேன். பாஜகவை எதிர்த்து போராடுவதற்கு எனக்கு பலமும் அதற்கான அடித்தளமும் இருக்கு. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இப்படி முழங்கி இருக்கிறார் அப்படின்னு ஊடகங்களில் செய்திகள் உலா வந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசியிருக்கார் அப்படின்னு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இடதுசாரிகள் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தின் அஜெண்டாவை கட்டுப்படுத்த முயன்றிருந்தா அது நல்ல விஷயம்தான். ஆனால் இடதுசாரிகள் அதை சரிவர செய்யலை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய விமர்சனமே. ஏன்னா மக்களவை தேர்தலில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே ஒற்றையான முக்கியமான அஜெண்டாவாக இருக்குமே அப்படின்னா, முதல்ல குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்படணும் அப்படிங்கிறதையே இடதுசாரிகள் முன்னெடுத்திருக்க வேண்டும். ஆனால் பிரதமர் வேட்பாளர் யார், எத்தனை தொகுதிகளில் போட்டி என்பதுதான் பிரதானமாக முன்னிறுத்தப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருது. வட மாநிலங்களில் காங்கிரஸ் பலவீனமாக இருப்பதால் கூட்டணி ஆட்சி அமைத்து பிரதமர் பதவியை அடையணும், அல்லது மத்திய அரசின் முக்கியமான கட்சியாக இருந்து அதை இயங்கக்கூடிய அளவுக்கு எம்பிக்கள் வேண்டும் அப்படின்னு மாநில கட்சிகள் விரும்புவது குழப்பத்திற்கு பெரும் காரணமாக அமைந்திருக்கு. இதுல இடதுசாரிகளுக்கு குழப்பம் என்ன அப்படின்னா, 25 ஆண்டுகளாக கோலோச்சிய மேற்கு வங்கத்தில் மம்தாவிடம் போய் சீட்டுக்காக கையேந்தி நிற்கணுமா அப்படிங்கிறதும், கேரளாவில் காங்கிரஸ் தானே தங்களுக்கு பிரதான எதிரி அப்படிங்கிறதும் தான். தேர்தல் அரசியலில் முழுமையாக மூழ்கிவிட்டதுக்கு பிறகும் சில எதிரிகளை அவர்கள் நிர்ணயிக்க வேண்டியிருக்கிறது. முன்னாடி காங்கிரசின் எதேச்சதிகார எதிர்ப்பு என்கிற ஒற்றை இலக்குடன் எளிதாக பயணிக்க முடிந்தது. ஆனால் இப்போ பாஜக வந்த உடனேயே மதவாத எதிர்ப்பு என்கிற வாசகத்தையும் கூடவே சேர்த்து கொண்டு இப்போ அந்த கட்சியை போதாகரமான எதிரியாக காட்டி அரசியல் செய்ய வேண்டியிருக்கு. இந்த தேர்தல் அரசியலால தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் கொள்கை வழி நடப்பது, தமிழகத்தில் சாதி எதிர்ப்பு இயக்கத்தில் கம்யூனிஸ்டுகளின் பங்கை விட பெரியாரின் பங்கை அதிகமாகவே பேசுவது அப்படின்னு அவங்களுடைய புதிய பாதையை தொடங்கிவிட்டது. கேரளாவிலோ மாநில உணர்வுகள் தான் அவர்களுக்கு முக்கியம். பெரியார் அணை பிரச்சனையிலிருந்து மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொண்டு வரை காங்கிரஸோட அவங்க போட்டி போட்டு அரசியல் நடத்தும் நிலைமை தான் இருக்கு. ஈழ போராட்டத்தை ஒரு தேசிய இனத்தின் போராட்டமாக கூட பார்க்க இயலாத அளவுக்கு டெல்லி அவங்கள கட்டுப்படுத்துது. ஆனால் ஒரு காலத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்தவர்கள் அந்த மொழிகளை மதிக்க வேண்டும், இந்தி பேசும் மக்களுக்கு எதிரானவர்களாக தமிழர்களை நிறுத்தக்கூடாது, தொழிலாளி வர்க்கத்தை மொழியின் பெயரால் பிளவுபடுத்தி விடக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பிலையும் தமிழ் பெருமையை பேசுவதிலும் திராவிட கட்சிகளை மிஞ்சி நிற்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் எப்போதோ திராவிட கட்சிகள் பயன்படுத்தி பலன்களை அறுவடை பண்ணிட்டாங்க. இந்த நிலையில மம்தா பானர்ஜி இடதுசாரிகளை எச்சரிக்கும் அளவுக்கு நிலைமை வந்துச்சு. கொள்கை வழி நிற்பது குறித்தும் பிற கட்சிகளுடனான அணுகுமுறை குறித்தும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் இடதுசாரிகளுக்கு ஒரு புதிய சிந்தனை வரலை அப்படின்னா, நாட்டின் தொழிலாளி, விவசாய, நடுத்தர, சிறு குறு தொழில் நடத்தக்கூடிய வர்க்கங்கள் தன்னிச்சையாக உரிமை போராட்டத்தை நடத்துவதை தவிர வேறு வழியே இருக்காது.